அதனால் எப்போ கேட்டாலும் சரி, எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி, தூக்கத்திலேருந்து எழுப்பி கேட்டாலும் சரி, பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவில்லை. அந்த பெட்டி கழட்டி விட்டாச்சு. அதனால் இனிமேல் அந்த பெட்டியை என்ஜினோட சேர்க்குற அந்த ஒரு எண்ணமே கிடையாது. அது கழட்டி விட்டது தான். சார், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவினர் டெல்லிக்கு சென்று 4 பேராக சேர்ந்து அவங்க தலைமை கிட்ட காலில் விழுந்து அண்ணாமலை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரதாகவும், இங்கே அதிமுகவினர் அங்கே போய் தலைவர்கள் காலில் விழுறதா சொல்லியிருக்காரு. அப்படி நடந்ததா? அதாவது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வைன்னு அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாங்கள் அண்ணாமலை மாதிரி ஊழல் கும்பிடு போட்டு அண்ணே 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 அண்ணேன்னு சொல்லி ஊழல் கும்பிடு போடுற ஆள் இல்லை. அதனால் ஊழல் கும்பிடு போட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது ஏமாற்றி இங்கே கால் ஊன்னு நினச்சி எது வேண்டுமானாலும் சொல்லலாம் நினைத்தால் அது விழலுக்கு இறைத்த நீர் போல அது வீணாக தான் முடியும். அதனால் ஒரு பிரயோஜனம் வரப்போதில்லை. கத்துறவங்க கத்திக்கிட்டு இருக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதிமுகவை நம்பி தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நமக்கு தமிழக அரசியல் எதிரி திமுக தான். நாங்கள் அதில் அந்த இடத்துலேருந்து நாங்கள் எங்கேயுமே டைவர்ட் ஆக விரும்பலை. மற்ற விமர்சனங்கள்லாம் பதில் சொல்லி எங்கள் நேரத்தை வீணடிக்கவும் நாங்கள் விரும்பலை. சரியா? இந்த தெளிவு அதிமுகவுக்கு இருந்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அவங்களுக்கு முதன்மை எதிரி யாருன்றதை அவங்களும் முடிவு பண்ணுவோம். சிறுபான்மையினர் ஓட்டு 13% இருக்குது. அந்த ஓட்டு பிஜேபியோட கூட்டணியில் இருந்தால் அதிமுகவுக்கு வரமாட்டேங்குது. அதனால் தனியாக அந்த வாக்குகள் அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ சாத்தியம்னு தோணலை. ஏன்னா ஆலலாங் பிஜேபியோட கூட்டணியில் இருந்துட்டு திடீர்னு விலகி போய் நான் பிஜேபியில் இல்லை, எங்களுக்கு சிறுபான்மை ஆதரவு கொடுங்கன்னு சொன்னால் பெரிய ஷேர் கிடச்சிருமா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வரல. பெரிய அளவில் சிறுபான்மை ஓட்டுகளை அவர் பெற்று தோன்றவில்லை. பிஜேபி பொறுத்தவரை என்னென்ன நம்ம மாநிலத்துக்கு அவங்க கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அவங்க 10 வருஷம் இருந்து அவங்க மாநிலத்துடைய நலன்லாம் புறக்கணிச்சாங்கன்றதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அதை பண்ணாமல் இருக்க மாட்டோம். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைக்கப்பட்டிருக்கிற எந்த குழுவாக இருந்தாலும் அந்த குழு டம்மி குழு. அவர்கள் எந்த நேரத்திலும் எச்சி வர முடியாது. இது கொத்தடிமையாக இருக்குது பிஜேபிக்கு. இந்த கொத்தடிமை மாதிரி எல்லாம் இருக்குன்னு இருக்க முடியுமா? அது இருக்க முடியாது. அதனால் இந்த கொத்தடிமையுடைய பேச்சு இப்போ சொன்னதுனால தமிழ்நாட்டுக்கு தெரிவிச்சிட்டாரு. இவர் தான் பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த கொத்தடிமைன்ட்டுன்னு. அதான் உண்மையும் கூட. பழனிசாமிக்கு துரோகத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆட்சி பொறுப்பில் முதல்வராக அமர்த்துறவங்களுக்கு துரோகம். அந்த ஆட்சிக்கு பிரச்சனை வந்தப்போ ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த அவர்களுக்கு துரோகம். 4 ஆண்டுகளாக இந்த ஆட்சி தொடர்றதுக்கு காரணமாக இருந்தவர்களுக்கு துரோகம். கூட இருக்கிறவங்களுக்கும் துரோகம், தொண்டர்களுக்கும் துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம். இதை செய்து கொண்டிருக்கிற பழனிசாமி ஏன் யாருமே நம்ப மாட்டாங்க. இன்றைக்கு இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் ஏமாற்றலான்னு ஒரு பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு. அதுலேயும் அவர் தோல்விடுவார். வணக்கம், இது கேள்வி களம். பாஜகவோடு கூட்டணியிலிருந்து பிரிந்து போனதனால் சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் அதிமுகவுக்கு அப்படியே வந்துவிடப் போவதில்லை என்று திரு சீனிவாசன் சொல்கிறார். அதிமுகவுக்கு ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பற்றி பாஜக ஏன் கவலைப்படுகிறது? முதன்மை எதிரி யார் என்பதிலே எங்களுக்கு தெளிவு இருக்கிறது, அதிமுகவுக்கு தெளிவு இல்லை என்று சொல்வதன் மூலமாக கூட்டணிக்கு மீண்டும் மீண்டும் தூது விடுகிறதா பிஜேபி என்பது ஒரு கோணம். இன்றைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்ட குழுவினர் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திலே விவாதித்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளே இல்லாமல் தொகுதி பங்கீடு என்பதை யாரோடு அதிமுக செய்கிறது என்ற ஒரு வினா இருக்கிறது. பாஜக இல்லாததால் அதிமுகவோடு சேருவதற்கு சிறிய கட்சிகள் தயக்கம் காட்டுகின்றனவா என்பது ஒரு கோணம். திமுக கூட்டணியில் கூட இந்தியா கூட்டணியில் பீகாரில் ஏற்பட்ட விரிசலை போல, மேற்கு வங்கத்தை போல தமிழ்நாட்டிலும் அந்த கூட்டணி சிதறும் என்று திரு ஜெயக்குமார் சொல்கிறார். அது சாத்தியமா? பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. கூட்டணி அமைக்க திணறுவது யார்? நம்மோடு மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர், அந்த கட்சியினுடைய அறிவுசார் பிரிவினுடைய தலைவர் திரு ஷெல்வி அவர்கள், பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள், திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், இவர்களோடு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் சமத் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திரு துக்ளக் ரமேஷுடைய முதற் பார்வையை கேட்கணும். அதிமுக இன்றைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கு. கூட்டணி அமைக்கிறதுல
தீர்க்கமாக இருக்காங்களா? பிஜேபி எதிர்ப்பில் திரு ஜெயக்குமார் காட்டக்கூடிய எதிர்ப்பை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலம் மைனாரிட்டி ஓட்டை பெற்றுவிட முடியாதா, அதில் ஒரு பகுதியாவது கிடைக்காதா என்கிற ஒரு பரிதவிப்பில் அதிமுக இருக்கிறது. இல்லை, பிஜேபி எதிர்ப்புனா மைனாரிட்டி மட்டுமா ஓட்டு போடுறாங்க? இல்லை, அவர்கள் அப்படி கருதி எல்லாரும் தானே ஓட்டு போடுறாங்க. அவர்கள் அப்படி கருதி கொண்டிருக்கிறார்கள். பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் கூறியதைப் போல 13% மைனாரிட்டி இருக்கிறது. ஆகவே அதில் ஒரு 5-6% எடுத்தால் கூட அது ஒரு பாஜகவின் மூலம் கிடைக்கக்கூடிய ஈடுகட்டக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி காங்கிரஸ் இடதுசாரிகள் நீடிக்கிற சூழ்நிலையில், அந்த கூட்டணி வலுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 13% என்று ஒரு கணக்கு வைத்து கொண்டாலும் கூட 13, 10 என்பதில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். 1% வாக்கு கூட அதிமுகவுக்கு கிடைக்காது. அதிகபட்சம் 1%, 0.5லேருந்து 1%. சரி, அது நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளரா நீங்க நினைக்கிறீங்க? பல தேர்தல்களில் மக்கள் கருத்தை அறிகிற முயற்சியை துக்ளக் மேற்கொண்டு வந்திருக்கிறது. ஒரு 25 ஆண்டு காலமாக மக்கள்கிட்ட போய் நேரடியாக ஃபீல்டில் நின்று பல விஷயங்களை கேள்வியாக சரி, 1% கூட மைனாரிட்டிஸ் ஓட்டு வராதுன்றீங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளரா சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. இருங்க, ஏடிஎம்கேக்கு வருதா இல்லையான்னு ஏன் பிஜேபி கவலைப்படுது? இல்லை, நான் அவங்க கவலைப்படலை. நான் சொல்கிறேன் என்ன பார்வை அவங்க வைக்கிறாங்க, எதனால் அவர்கள் வெளியே போயிருக்கலாம். 2 காரணம் நான் நினைக்கிறேன். அவங்க வெறும் மைனாரிட்டி ஓட்டை மட்டும் பார்க்குறாங்க. நான் நினைப்பது 2026 சட்டசபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக நிச்சயம் அண்ணாமலை இருப்பார் என்பது அதிமுகவினுடைய கவலை. அவருடைய பாத யாத்திரைக்கு நோக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. எங்கு போனாலும் எழுச்சியாக இருக்கிறது. புதிய தடங்களில் புதிய பகுதிகளில் பாஜக வலுவாக காலூன்றி வருகிறது. பார்த்து முதலமைச்சர் வேட்பாளர் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக அவங்க இப்பயே 10 அமாவாசை 12 அமாவாசை முதலமைச்சர் கனவுல தானே சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். நீங்க கேட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி, அது தாண்டி நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தை இன்றைக்கு அதிமுக துவங்குதுன்னு. ஆனால் அதில் முன்னோட்டத்தில் நீங்களே ஒரு பொருள் பொலிந்த கிண்டல் அதில் இருந்தது. அது பொருள் பொலிந்த கிண்டல். எந்த கட்சியோட பேசுறதுக்கு இன்னைக்கு குழு கூடியிருக்குன்னு கேட்டீங்க. அது விவேக் ஒரு படத்தில் வர்ற காமெடி தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. ஆளே இல்லாத கடையில் யாருக்கடா உட்காந்து டீ ஆத்திக்கிட்டு இருக்கேன்னு ஒரு ஜோக் வரும். பிஜேபிக்கும் இல்ல அந்த கடையில் யார் இருக்கா? அவர்கள் ஒன்றும் குழுவெல்லாம் போட்டு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லலையே. அவர்கள் தெளிவாக இன்னும் கூட சொல்ல போனால் 2 நாட்களுக்கு முன்னாடி வேட்பாளர் இது கேட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அதை விட்டுருங்க, அது அதிகாரபூர்வமற்ற செய்தி. ஆனால் 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமிச்சிட்டாங்க. பொறுப்பாளர்கள் நியமித்து களப்பணியில் அவர்கள் ஆல்ரெடி இறங்கிட்டாங்க. ஆனால் கூட்டணி பற்றி இறுதி முடிவு மேலிடம் தான் எடுக்கணும்னு அண்ணாமலை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரே தவிர நாங்கள் கூட்டணியில் 10 கட்சி வைட்டிங்க. முதல்ல என்ன சொன்னாங்க சார்? அதிமுக பிரிஞ்சு போய் இருங்க. முதல்ல அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியேறி போய் 2 மாசத்துக்கு மேல ஆகுது. நீங்க வந்து அகில இந்திய பிஜேபி இன்னைக்கு வரல அதுக்கு ரியாக்ட் பண்ணல. தமிழ்நாடு பிஜேபி டெல்லி பார்த்துக்குன்னு சொல்றதோட விட்டுட்டாங்க. ஆமா, நிச்சயமாக திடீரென்று நீங்க வந்து உங்களுக்கு பெரிய லாஸ் வந்துடும், பெரிய விலையை கொடுத்துருவீங்க, உங்களுக்கு ஓட்டெல்லாம் விழுந்துராது, நீங்க கற்பனையில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்றது உங்களுக்கு பிரதான எதிரி யாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்படின்னா ஒரு தடுமாற்றம், ஐயோ ஏடிஎம்கே நம்மளை விட்டு போயிடுச்சே அப்படின்னு ஒரு பதைப்பு பிஜேபிக்கு வந்துட்டு பதைப்பெல்லாம் இல்லை. நீங்கள் சொன்னதில் ஒரு பகுதியை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னன்னா, அதிமுக உறவை முறித்து கொண்டு அதை மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிற சூழலில் அகில இந்திய பாஜக தலைமை தமிழகத்தில் அதிமுகவை ரியாக்ட் செய்ய, அதிமுகவின் கருத்துக்களுக்கு எதிர்வினையாற்ற இன்னும் வேகமாக மைல்டா பண்ணிட்டு இருக்காங்க. வேகமாக எதிர்வினையாற்ற அனுமதித்திருக்க வேண்டும். அனுமதித்திருந்தால் அண்ணாமலையினுடைய யாத்திரை முழுமையாக பயனளித்திருக்கும். இப்போது அது முழுமையாக பயனளிக்காதபடி இன்னும் தடுத்து கொண்டிருப்பது என்பது அதிமுக திமுக இரு கழகங்களையும் அண்ணாமலை விமர்சிக்க முடியாமல் பாஜக மேலிடம் வந்து இன்னும் முழுமையான அனுமதியை கொடுக்கவில்லை என்பதை நான் பொறுத்து. பாஜக மேலிடம் வந்து அதிமுக திரும்ப வந்துரும், ரொம்ப அடிச்சிராதீங்கன்னு நினைக்கிறாங்களா? தவறான வந்து ஹிட் பண்ணிராதீங்க, தவறான கணக்கு, சீண்ட வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? தவறான கணக்கு. அவர்கள் சமீப காலத்தில் 1-2 மாதங்களுக்கு முன்பு வரை 5 மாநில தேர்தலில் கவனம் செலுத்தினாங்க. அதன் பிறகு அயோத்தி சம்பந்தமாக அவர்களுடைய முழு கவனம் இருந்தது. அதே போல வேறு சில மாநிலங்களில் நடந்துட்டே இருக்கும்போது பீகார்ல கவனம் வருது. இல்ல, பீகார்ல வந்தது. அயோத்தி முடிகிற சமயத்தில் பீகார் வருது. அதற்கு முன்னாடியே இந்தி கூட்டணியில பிரச்சனை தோன்றுகிறது. ஒருங்கிணைப்பாளர் விஷயமோ பிரதமர் வேட்பாளர் விஷயமோ சில சலசலப்புகள் அங்கே உருவாகிவிட்டன. சரி, ஆகவே பாஜக தமிழகத்தின் பக்கம் எனக்கு விவரம் தெரிந்த நண்பர்கள் மூலம் கிடைக்கிற தகவல் பிப்ரவரி முதல் வாரத்தில்
இங்கு சில அரசியல் அடுத்த வாரம் சார். அதான் சலசலப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். சலசலப்புனா என்ன சார்? என்ன ஏடிஎம்கே வருமா, பிஜேபிக்குள்ள சலசலப்பு வருமா, அதிமுகவில் இப்போது சலசலப்பு வருமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. எங்க சலசலப்பு? அதிமுகவில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயம் சலசலப்பு வரும் என்பதில் எனக்கு எள்ளளவு சந்தேகமும் இல்லை. இல்ல, பிப்ரவரி முதல் வாரத்துல சலசலப்புனா ஏடிஎம்கே குள்ள இங்க சில அரசியல் டெவலப்மெண்ட்ஸ் may take place. Certain developments may take place within ADMK or within ADA or within BJP. in the political alliance calculationல சில developments வரலாம். ஆனால் அதிமுகவுக்குள் பாஜக உறவை உதறியது தவறு, இது தவறான முடிவு, தவறான நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்ற கருத்து முக்கியஸ்தரிடம் இருப்பதை தனிப்பட்ட முறையில் நான் நன்கறிவேன். ஆனால் அவர்கள் இப்போது அமைதி காக்கிறார்கள். ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலுக்குள் இந்த எப்படி சொல்றீங்க? ஒவ்வொரு நாளும் பொழுதும் திரு ஜெயக்குமார், திரு KP முனுசாமி, திரு செல்லூர் ராஜு, RB உதயகுமார், கடம்பூர் ராஜுன்னு சொல்லி எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. பிஜேபியோட சமரசமே இல்லைன்னு இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் கடுமையான விமர்சனத்தை தீவிரப்படுத்துறாங்க. ஒரு சலனம் உள்ளுக்குள்ள இருக்கு. எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2-3 முக்கிய பிரமுகர்களிடம் நீங்கள் நின்றால் என்ன என்ற பேச்சு தொடங்கப்பட்டு, எனக்கு வேண்டாம், நான் வேலை செய்யற வேலையை மட்டும் எனக்கு கொடுங்க, வேண்டாம் எனக்கு வேண்டாம், 2-3 முக்கிய பிரமுகர்கள் ஆல்ரெடி மறுத்துட்டாங்க. பெஸ்ட்டில் 2 கேண்டிடேட் கிடைச்சிருக்காங்க. மற்ற இடங்களில் they are searching. ஒரு 15 கோடி இருந்தால் அவரை கேண்டிடேட்டை அறிவிச்சிடலாம். தோக்க போகிற எலெக்ஷனுக்கு 15 கோடி கொடுத்து யார் முன் வருவாங்க? எது காசு? கட்சி ஒரு 10 ஆண்டு கால ஆட்சியில் இருந்த ஒரு கட்சிக்கு கேண்டிடேட் காசு கொடுத்தாதான் அந்த கணக்கெல்லாம் நம்ம பேச ஆரம்பித்தோம் என்றால் அது எல்லா கட்சியிலும் இருக்கு. முதல்ல இது வந்து சரி. நான் மற்றவங்களுடைய கருத்தை கேட்டுறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திரு தமிழ்மணி, அதாவது அதிமுக வந்து தப்பு கணக்கு போடுகிறது, அதிமுகவுக்குள்ளேயே ஒரு சலசலப்புக்கெல்லாம் வரும், யாருமே இல்லாத கடையில் டீ ஆத்துறாங்க அப்படின்லாம் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. உங்க கோணம் இதில் என்ன சார்? சார், ஒரு 4-5 கருத்துக்கள் நான் குயிக்காக சொல்கிறேன் சார். நீங்கள் பிறகு எது வேணாலும் என்னை கேளுங்க. 1, காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிற வரை ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க. மற்ற சலசலப்பெல்லாம் இருக்கும், எல்லா இடங்கள்லையும் சலசலப்பு இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க. தயவு செஞ்சு எத்தனை சீட்லாம் கேட்காதீங்க, எனக்கு நான் அந்த அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க. இப்போ என்னை பொறுத்தவரை, எனக்கு தெரிந்தவரை நடக்கிற போட்டி என்பது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் 2வது இடத்தை யார் பெறுவது என்பதுதான். பாஜக நன்றாக வளர்ந்திருக்கிறது. அது வளரவில்லை என்று பொய் சொல்வதெல்லாம் என்னை நானே ஏமாற்றிக் கொள்வதாக இருக்குமே தவிர உண்மை அல்ல. தெளிவாக தெரிகிறது. மிக நிச்சயமாக ஒரு 3-4 விஷயங்கள் பெரிய அளவில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலும் இந்தியா பூராவும் உபயோகப்படும். சார், இந்தியா முழுக்க பிஜேபிக்கு ஓட்டு போட்ட நேரத்தில் கூட தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஓட்டு போடல. 2 தேர்தல் அதுக்கு உதாரணம். 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல். நான் 30% வந்து ஒரு பேஸ் ஓட்டு, 25லிருந்து 30% எந்த சூழ்நிலையிலையும் அதிமுகவுக்கு ஓட்டு உண்டு. அந்த கட்சி வந்து ஒரு 2 கட்சிகளை எதிர்த்து நிக்கிற ஒரு நேரத்துல அதற்கு ஈக்குவலா பிஜேபி வளர்ந்துருச்சு. 2வது இடம் யாருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதிமுக பலவீனம் ஆயிடுச்சா? அதுதான் திடீர்னு பிஜேபி வளர்ந்துருச்சு. என்னுடைய காரணம் சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ராமர் கோவில் கட்டினது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சரி தவறு என்பது வேறு. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தமிழ்நாட்டிலும் கருதப்படுகிறது, வடநாட்டிலும் கருதப்படுகிறது. ஒரு 330 சீட்டு குறையாமல் எழுதி வச்சுக்கோங்க, பிஜேபி அகில இந்திய அளவில் ஜெயிச்சிரும். இந்த தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த இடத்துலையும் இந்தியா கூட்டணியுடைய எதுவுமே கண்ணில் படலை. அவர் தமிழ்நாட்டில் விஜய் அவங்கள சப்போர்ட் பண்ண போகிறார். 1 வருஷத்துக்கு முந்தையே பாண்டிச்சேரி ரங்கசாமி போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டார், எல்லாருக்கும் தெரியும். நம்பர் 2, புது தகவலை சொல்றீங்க. நடிகர் விஜய் வந்து பிஜேபியை ஆதரிக்க போறாருன்றீங்க. ஆமாம் சார், அநேகமாக அவங்க கேண்டிடேட்டாக நிற்பார்னு நான் சொல்கிறேன்.
என் கருத்தை தானே சார் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். 1. 2, ராமருக்கு ஓட்டு போடுங்க, இது ஒரு இந்து நாடாக இருக்கணும் அப்படின்னு சகோதரர் ரஜினிகாந்த் ஒரு 6 லைனில் அறிக்கை விட்டுருவார். அவர் தான் ராமர்னு சொல்லுவார். யார் ராமர்? அயோத்தி ராமர் என்பவர் இதுதான்ட்டு. அதில் எதிர்க்கட்சிகளும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எரர் பண்ணாங்க. அவர் அதுக்காக ஜெயிலுக்கு போனாரே கல்யாண் சிங், அவரை ஒதுக்கிட்டு அடித்து உடைச்சாங்களே அன்னைக்கு அத்வானி, உமாபாரதி, மனோகர், இவர்களெல்லாம் ஒதுக்கிட்டு கம்ப்ளீட் தான் தரையில் படுத்து விரதம் இருந்து ஸ்ரீரங்கத்தில் ஸ்நானம் பண்ணி ராமேஸ்வரத்தில் குளிச்சுட்டு தன்னால் மட்டுமே இந்த கோவில் வந்ததுங்கிற எண்ணத்தை கிட்டத்தட்ட ஒரு 80% இந்துக்கள் மனதில் ஆழமாக ஊன்ற வைத்து விட்டார். அது உண்மையல்ல, நான் மறுக்கிறேன். ஆனால் அப்படி ஒரு தோற்றத்தை உண்டாக்கிவிட்டார். அது பெரிய அளவில் அவர்களுக்கு பயன்படும், தமிழ்நாட்டிலும் பயன்படும். அதிமுக பிஜேபி வாங்குகிற ஓட்டை விட குறைந்தபட்சம் 3% அதிகம் ஓட்டு தமிழ்நாட்டில் வாங்கினால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் என்னை பொறுத்தவரை 26 அல்ல 25 வந்துவிடும். நீங்கள் காரணம் கேட்டால் நான் சொல்லுகிறேன். அப்போது அதிமுகவுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறது ஆட்சியை பிடிக்க. இன்றைக்கு இல்லை. இன்னொன்று சொல்லுகிறேன், நீங்கள் இன்றைக்கு இவர் பாஜகவை விட்டு வந்துவிட்டதனால் மைனாரிட்டிகள் ஆதரிப்பார்கள் என்றால் தவறு. அவர் தொடர்ந்து குடியுரிமை சட்டம் போன்ற பல சூழ்நிலைகளில் பாஜகவை அவர் கூட்டணி தர்மம் கருதி ஆதரித்திருக்கலாம், அது வேறு. ஆனால் அதற்கான விலையை இந்த தேர்தலில் அதிமுக கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஒரு முறை சார் 3 முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க திரு தமிழ்மணி சார். ஒன்று, குறித்து திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்கிற வரையிலும் அந்த கூட்டணி அமோகமான வெற்றியை பெறும், அதுல சந்தேகம் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை 2வது இடம் யாருக்கு அப்படின்றதுல தான் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையில போட்டி. ராமர் கோயிலை முன்வைத்தும் மற்றதை வைத்தும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்கிறது. இதெல்லாம் சொல்றீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது அதிமுகவை ரொம்ப கிராஸா அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? அவ்வளவு தொண்டர் படையும் வலிமையும் கட்சி கட்டமைப்பு கவுன்சிலர் கிளை செயலாளர் இப்படி இருக்கிற ஒரு வலிமையான கட்சியை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களான்றது ஒன்று. பிஜேபியோட போனா அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, பிஜேபியும் வளர்ந்துருக்கு, அதிமுக கட்டமைப்பு இருக்கு, நாம வெற்றி பெறலாம், போட்டி கடுமையா இருக்கும் அப்படின்னு ஏன் ஏடிஎம்கே நினைக்கல? உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியற அளவுக்கான வளர்ச்சி பிஜேபி வளருதுன்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அதிமுக தொண்டர்களுக்கோ தெரியலையா? நாங்க போய் அவர்கள் செய்த துரோகத்தை 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு பிஜேபி செஞ்ச துரோகத்தை நாங்க சொல்லுவோம்னு திரு ஜெயக்குமார் இன்னைக்கும் திட்டவட்டமா அதுல பிடிவாதமா சொல்றதுக்கு என்ன காரணம் சார்? இப்பத்தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சார். ஒரு தேர்தலில் அவர்கள் மன்னித்து விடுங்கள் ஒரு தியாகத்தை செய்தால்தான் மைனாரிட்டி இவங்க பக்கத்தில் வருவாங்க. இன்னைக்கு மைனாரிட்டி வரமாட்டாங்க. அதை அதிமுக தாங்கி கொண்டு தான் ஆக வேண்டும். இன்றைக்கு தோற்றால்தான் அதிமுக அடுத்த சட்டசபையில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அவர்களுக்கு 2 கோடி பேர் மெம்பர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், எனக்கு தெரியாது. ஒரு வலிமையாக இருக்கிற கட்சி. நான் இந்த கட்சியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவில்லை, தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் இதையும் சொல்லுகிறேன், ஒரு 3-5% வாக்கு அதிமுக 2வது இடத்துக்கு வந்தாலும் கூட அதிகமாக வாங்கினால்தான் அடுத்த தேர்தலில் சட்டசபை தேர்தலில் அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் தொடர்ந்து 10 ஆண்டு காலம் சில பிரச்சனைகளில் அவர்கள் பாஜகவை ஆதரித்ததற்கு அதற்குரிய விலையை ஒரு முறை கொடுத்து தீயில் இறங்கி ஒரு முறை குளித்தால்தான் அவர்களுக்கு சட்டசபையில் ஜெயிக்க முடியும். தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், 40 சீட்டும் அதிமுக ஜெயித்தால் கூட
ஒரு அமைச்சர் கூட மத்தியில் இவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. எனவே இது தோல்வியோ வெற்றியோ எந்த விதத்திலும் பாஜகவை பாதிக்கப் போவதில்லை. மிக குறைந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு திரும்ப வருவோம். தமிழ்நாட்டில் பெறக்கூடிய வெற்றியோ தோல்வியோ பிஜேபியை டிஸ்டர்ப் பண்ண போறதில்லை அப்படின்ற கோணத்துக்கு வர்றீங்க. இந்த முறை கட்டாயம் தோல்வி என்று தெரிஞ்சே அதிமுக களத்துக்கு போகிறதுன்றீங்க. திரு துக்ளக் ரமேஷ் சொல்லக்கூடிய கருத்து, அதிமுகவுக்குள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பெரிய சலசலப்பு வருன்றார். நீங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கான அடித்தளம் நாடாளுமன்றத்தில் போட்டுருவாங்கன்றீங்க. அவர் அப்படி சொல்லல, மாறாக அதிமுகவுக்கு ஈடாக பிஜேபி வளர்ந்து நிற்கும். சட்டமன்ற தேர்தலில் அவங்களும் தங்களை ப்ரொஜெக்ட் செய்து கொள்வார்கள் முதலமைச்சர் அப்படின்ற அளவுல அப்படின்னு சொல்றாங்களே, அதை எப்படி பார்க்க? ஃபர்தரா ஒன்று தி வெரி இல்ல சார், அது ஃபண்டமெண்டல் திங் இருக்குல்ல, சலசலப்பு சிங்கிள் வரும். லீடர்ஷிப் இட் வில் பிகம் அண்டர் क्वेश्चन. சலசலப்பு எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு பெரிய டிஃபீட்டை சந்திக்க வேண்டி வந்தால், பெரிய டிஃபீட்டை சந்திக்க வேண்டி வந்தால் அவருடைய வெரி எக்ஸிஸ்டன்ஸ் இன் தி லீடர்ஷிப் will be under questionable. எடப்பாடியினுடைய ஆளுமை, ஒற்றை தலைமை, ஆளுமை எல்லாரும் பிரிந்து இருந்ததால் அலையன்ஸை விட்டதனாலேன்னு பல பிரச்சனைகள் அவரை நோக்கி முன்வைக்கப்படும். திரு தமிழ்மணி சார், சலசலப்பு வரத்தான் சார் செய்யும். இரண்டாவது இடத்தை கம்ஃபர்டபுளாக பிடிச்சால், இரண்டாவது இடத்தை அதிமுக கம்ஃபர்டபுளாக பிடிச்சிருச்சுனால் ஒரு 3-5% வித்தியாசத்தில் அது சலசலப்பு வராது. எடப்பாடியினுடைய தலைமையை உறுதி செய்வதாக அமையும். அதற்கு கீழே வந்துவிட்டால் மிக நிச்சயமாக அதிமுகவில் சலசலப்பு ஏற்படும். இது ரொம்ப காமன் சென்ஸு. தோத்தவங்க கூட யாரும் இருக்க மாட்டான், ஜெயிச்சவங்க கூட 1000 பேர் இருப்பான். இயற்கை இது. அதனால் அவர் சொல்கிற கருத்து முழுதும் தவறுன்னு நான் சொல்லலை. அவர் எந்த சென்ஸில் சொல்கிறாருன்னு எனக்கு புரியலை. ஆனால் ரெண்டாவது பிளேஸு ஒரு 3 to 5% பிஜேபியை விட கூட வாங்கிடுச்சுன்னால் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஃபியூச்சர் ஓஹோன்னு இருக்கும், சலசலப்பு வராது. 318 ஓட்டு தமிழ்நாட்டில் கூட வாங்கிடுச்சுன்னா அதிமுக சலசலப்பு வரும், அவருடைய தலைமை கேள்விக்கு உள்ளாகும். ஸோ ஒரு தெரிஞ்சே ஒரு பெரிய ரிஸ்கில் எடப்பாடி பழனிசாமி இறங்கி இருக்கிறாரு. அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி தலைவர்கள் சில வேண்டுகோளெல்லாம் வைக்கிறாங்க. உங்களுக்கும் நஷ்டம் வந்துடும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிற கோணத்தை பார்க்குறோம். திரு அப்துல் சமத், இந்தியா கூட்டணியிலும் திமுக தலைமையிலான அணியிலே தமிழ்நாட்டில் சார் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சார், சரியோ தவறோ அதிமுக பிஜேபி பின்னால் போகவில்லை. அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் ஒரு வாரத்திற்கு முன்னால் இங்கு வந்திருந்த மத்திய அமைச்சர் சொன்னார், த ஏர் இஸ் பிரெக்னன்ட் வித் திஸ் ஐடியா, நாங்கள் திரும்பி சேர வேண்டும் என்று. எனவே அந்த கருத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பது பிஜேபி தான். தயவுசெய்து நீங்கள் அதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, பிஜேபிட்டே கேட்டுடலாம். திரு ஷெல்விட்ட, அதிமுகவோட மீண்டும் சேரணும் அப்படின்னு பியூஷ் கோயல் சொன்னதும் அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம், சில டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் திரு ராமசீனிவாசன் சொல்கிறது இந்த கருத்துக்கள்லாம் அதிமுக கூட்டணி வேணான்றதுல உறுதியாக இருக்குது, எப்படியாவது எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு பிஜேபி சொல்கிறது பிஜேபியோடைய பலவீனத்தை வெளிப்படுத்துதா? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். இதில் எப்படின்னா, இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு அகெயின்ஸ்டாக தான் அந்த கொள்கை வேறுபட்டதுனால தான் ஆரம்பித்தாங்க இந்தியாவில். இன்றைக்கி இந்தி கூட்டணியெல்லாம் மோடிஜின்னு ஒருத்தரை எதிர்க்கிறதுக்காக என்ன கருத்து வேற்றுமை இருந்தாலும் நம்ம ஒன்றா ஆகணும்னு ஆரம்பித்தாங்க. அதில் பிதா மகனாக இருந்த நிதிஷ்குமாரே இப்போ யூ-டர்ன் போட்டு ஓடிட்ட பிறகு இப்போ திருப்பி எங்கள் ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்புடைய அட்மினே ஓடிட்டார். இப்போ வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடியவங்க யார் தலைமைன்னு அவங்கள சூஸ் பண்ணிக்கிட்டோம். இல்லை, வாட்ஸ்அப் அட்மின் போயிட்டாருன்னா இன்னொருத்தர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மூத்த மெம்பர் அட்மின் ஆகிடுவார். சரி, உருவாக்குனவர் போயிட்டார், குரூப்பை கலைக்கல. ஆமாம், குரூப்பை கலைக்கல. அதனால் அந்த குரூப் அப்படியே இருக்கட்டும், அதை பற்றி தப்பு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ பொது எதிரின்னு எங்களை மோடிஜிக்கு இந்தி கூட்டணி டிசைட் பண்ணுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பொது எதிரின்னு திமுகவை டிசைட் பண்ணுறனால எங்கள் தலைவர்கள் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஏன்னா எங்களுடைய இது எங்களுக்கு அவங்க கட்சியில் இருந்து நிறைய பேர் எங்களுக்கு சமிக்கை கொடுக்குறாங்க.
நீங்கள்லாம் கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து அகில இந்திய தலைமைன்னு ஒன்று இருக்குது, மாநில கட்சி இல்லை. நாங்கள் நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்டாக இருக்குது. சமிக்ஞை வந்து ஏடிஎம்கே வட்டாரத்துலேருந்தே வருதுன்றீங்களா? ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்கு. ஏடிஎம்கே வட்டாரத்துலேருந்து வர்றது வந்து எங்களுக்கு தெரிஞ்சனால நான் சொல்கிறேன், ஓப்பனாக பகிரங்கமாக தான் சொல்கிறேன் நான். ஸோ 2014 கூட்டணியில் வந்து பிஜேபி கூட்டணியில் நான் ஒரு மெயின் மெம்பராக இருந்தேன்னு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும் அது. ஸோ இது வந்து அவங்கெல்லாம் முதல்ல சொல்கிறனால நாங்கள் அதை வந்து எங்கள் தலைவர்கள், தேசிய தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ இதில் என்னன்னா, கட்சியில் வந்து கூட்டணிக்கு வந்து எலெக்ஷன் நேரத்தில் கூட்டணி தர்மம் என்பது யார் எப்படி பேசினாலும் எலெக்ஷன் நேரம் தர்மம் என்பது எலெக்ஷனில் வெற்றி என்பது தான் ஒரே ஒரு செயல்பாடு. ஏன்னா வைகோ சார் பேசாததா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் சொல்கிறீங்க அதிமுகவில் ஒரு செக்ஷன் பிஜேபி கூட்டணியை விரும்புகிறாங்க, அந்த ஃபீலர்ஸ் வர்றதுனால சமிக்ஞையெல்லாம் வர்றதுனால நாங்கள் வெளிப்படையாக இன்னொரு சமிக்ஞையை கொடுக்குறோம், வந்துருங்கப்பா, நீங்கள் பெரிய எதிரியை பாருங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இது அரசியல் சார், அது அரசியல். ஆனால் அந்த கோரிக்கையை அதிமுக திட்டவட்டமாக நிராகரிக்கிறது கொள்கை அடிப்படையா இல்லை பிஜேபி கூடுதல் சீட்டு கேட்டு அழுத்தம் தர்றாங்க, அது மாதிரியான இடத்துக்குள்ள அந்த பிரச்சனை வருதா? அதாவது சார், நான் என்ன ஒன்று கேட்குறேன் சார், இப்போ அதிமுகவில் இருக்கிற தலைவருங்களில் எம்ஜிஆரும் கிடையாது, ஜெயலலிதா அம்மையாரும் கிடையாது. ஸோ இவங்க வந்து என்ன மறுக்கிறாங்க ஏது மறுக்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க வந்து எல்லாரும் தலைவர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் நிறைய தலைவர்கள் வந்து எங்களோட பேசின்னு இருக்காங்க, எங்கள் தேசிய தலைமையோடு பேசின்னு இருக்கிறாங்க, முக்கியமானவர்களோடெல்லாம் பேசின்னு தான் இருக்கிறாங்க. இது வந்து எப்படின்னா, இந்த எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி திமுக அகைன்ஸ்டாக தான் ஆரம்பித்தது, அதே தான் அம்மாவும் முன்னிறுத்தினாங்க. அது நீங்க சொல்லி வந்து ஏடிஎம்கேக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பாக்குறீங்க. ஒரே திட்டவட்டமா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி அணிவகுக்கிறாங்க. வேலுமணி, தங்கமணின்னு மேற்கு மண்டலத்தில் தொடங்கி இங்க கேபி முனுசாமி, வீரமணின்னு, சி.வி. சண்முகம்னு வட தமிழ்நாட்டில் தொடங்கி கன்னியாகுமரி வரையில் அந்த கட்சியில பெரும்பாலானோர் அவருடைய தலைமைக்கு பின்னாடி இருக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து அதிமுகவுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு இன்டர்னலா ஒரு பிரஷரை போடுறீங்களா? நான் எந்த குழப்பமும் ஏற்படுத்தல, இருக்கிற ஃபேக்டை சொல்றேன். எல்லாரும் நெருங்கிய நண்பர்கள்ன்றனால அவங்கவுங்க பேசிக்கிறத சொல்கிறோம். எங்களுக்கு வந்து தேசிய தலைமையில் நிறைய லீடர்ஸ் பேசுகிறாங்க, நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதனால் அவங்க சொல்கிறதுக்காக இவங்களுக்கு கொடுக்குறோம். எப்படியா இருந்தாலும் எலெக்ஷன் வந்து இப்போ தான் முடிச்சிருக்கோம், 5 மாநில தேர்தல் முடித்தோம், அடுத்தது ராமர் கோயில் முடித்தோம், இப்போ தேர்தலுக்கு வந்து சவுத் இந்தியாவுக்கு வரோம். தமிழ்நாட்டில் வந்து இப்போ கூட்டணியெல்லாம் வந்து February 2nd வீக்குள்ளே எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவோம். நாங்கள் ஏற்கனவே 2014 அப்படி தான் லாஸ்ட் மினிட்ல தான் கூட்டணி அலைன்ஸ் பண்ணோம். சார், ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்து யாரும் பேச வரல அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தால் கூட பிஜேபியோட யாரும் வரலையே. திரு ஏசி சண்முகத்தை தவிர இன்னமும் கிருஷ்ணசாமி தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லல. ஜி.கே. வாசனும் தடுமாற்றத்தோட தான் இருக்காரு. 2 பக்கமும் எனக்கு 2 பேரும் வேணும்னாரு. பாமக தன் முடிவை சொல்லல. தேமுதிக வந்து நீங்க பத்மா அவார்டே கொடுத்தா கூட தாமதமா கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க, முன்னாடி அங்கே இருக்கலன்னு. இல்லைங்க, அரசியல் அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்ல வேண்டியது தானுங்க. தேர்தல்ன்றது வரைச்சு February 14 எல்லாமே டிசைட் ஆகும். ஏன்னா அதாவது ஒரு கணக்கு சொல்றீங்க, திடீர்னு ஒரு 14 ஒரு டேட் திடீர்னு இறங்கி விழுது. இல்லை இல்லை, நான் சொல்கிறது அவங்கவுங்க February 14 எல்லாத்தையும் ஒரு ஷேப் கொண்டு வந்துடுவோம். நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் ஒரு ஷேப் கொண்டு வர்றதுல ஏடிஎம்கேவும் உண்டா? ஏடிஎம்கேவும் ஒரு ஷேப் கொண்டு வந்துருவீங்களா? ஏடிஎம்கே என்ன சார், தமிழ்நாட்டில் வந்து திமுக எதிரி கட்சியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எங்களுக்கு நண்பர்கள் தான் சார், அவ்வளோதான் எங்களுடைய பாலிசி. எப்படி உங்களுக்கு வந்து மோடிஜிக்கு அகென்ஸ்டாக இருக்கவங்கெல்லாம் உங்கள் கூட்டணியில் நீங்கள் சேர்த்துக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, அகில இந்திய அளவுக்கு நீங்கள் பண்ணுறச்ச நாங்கள் மாநிலத்தில் வந்து இப்போ எங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குதுன்னா அதுக்கு எதிரில் யாராக இருந்தாங்களோ ஒரே ஒரு ஏரியாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் எங்களுக்கு முக்கியம். அவங்களோட நாங்கள் அலையன்ஸ் பேசுறதுல எங்களுக்கு என்ன தப்பு? எங்கள் நம்ம எம்எல்ஏ சார்கிட்ட பேசிடுவோம், அப்துல் சமத் சார்கிட்ட. சார், திரு அப்துல் சமத், இந்த February 14 ஒரு ஷேப்புக்கு என்டிஏ கூட்டணி வந்துடும், திமுக எதிர்ப்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் சேர்க்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதிமுகவிலேயே ஒரு சாரார் விரும்புகிறார்கள், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றதை எப்படி பார்க்குறீங்க? 2வது இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக போராடுற இடத்துல அதிமுக இருக்கு அப்படின்னு சொல்றத நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? முதலில் அதிமுக ஒரு முக்கியமான முடிவை எடுத்தது, பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு முடிவை எடுத்தது. ஒரு பக்கம் அதை நம்ம பாராட்டணும்னு நினைத்தாலும் அதிமுகவினுடைய செயல்பாடுகள் என்பது பிஜேபியை, அவருடைய செயல்பாட்டை, பெரும்பான்மை மக்களுக்கு விரோதமான அவருடைய நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்ப்பதில் இருந்து அவங்க வந்து தயக்கம் காட்டினாங்க.
அது வந்து இன்றைக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை தமிழ்நாடு மக்கள் மத்தியில் உருவாக்கிடுச்சு. இந்த சூழலில் இப்போ வந்து நாங்கள் 10 ஆண்டு கால பிரச்சனைகள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டு செய்த துரோகங்களை எல்லாம் நாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிக்கூடிய வந்திருக்கிறது தான். இந்த பேச்செல்லாம் இப்போ தொடங்கியிருக்கிறது காரணம் என்னென்னா, மக்கள் மத்தியில் குறிப்பாக அவங்க கூட்டணிக்கு அழைக்கக்கூடிய கட்சிகள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும் அப்படின்றது. முக்கியமாக கூட்டணி கட்சிகள் ஏன் தயங்குறாங்க அப்படின்றதுல வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குது. மிக முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இருக்கக்கூடிய அணியை ஆதரித்து வெற்றியை தர மாட்டார்கள் என்பது நம்முடைய கடந்த கால சூழலாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் அதிலிருந்து இன்றைக்கு தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டிதான் இன்றைக்கு வந்து அதிமுக வெளியே வந்திருக்கு. முக்கியமாக இவங்க அதிமுக வந்து அப்படி வரலன்னு சொன்னால் முற்றாக அது அழிக்கப்பட்டு விடுவோம் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துடுச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று என்னன்னு சொன்னால், அதிமுக வெளியே வந்து இன்றைக்கு நிற்கக்கூடிய நிலையில் கூட பிஜேபியோடு சேர்வதற்கு அதிமுகவிலிருந்து யாருன்னா வருவாங்களான்றது தான் இவங்களுடைய திட்டமாக இருந்துச்சு. பிஜேபியோட திட்டம் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால், அதிமுகவை சலசலக்கு செய்து அங்கிருந்து தலைவர்களை உள்ளிழுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால், ஜெயலலிதா அம்மையார் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. இந்த வெற்றிடத்தை நாம் வந்து பயன்படுத்தி பிஜேபியில் வந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் இணைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் பிஜேபியினுடைய இருந்து அது தோல்வியில் முடிந்த ஒரு நிலையில தான் மீண்டும் எப்படியாவது அதிமுகவை உள்ளிழுத்து கூட்டணி வைப்பதற்கான ஒரு முயற்சியில் இவங்க ஈடுபடுறாங்க. வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் சொன்னதை வந்து நான் ஒரு கருத்தை நான் வரவேற்கிறேன். என்னன்னு சொன்னால், இவங்க என்னதான் முதலில் வந்து பிஜேபியை எதிர்த்து கடுமையான விமர்சனங்களை, அவங்களுடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது, சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது, இந்தியை திணித்து தமிழ் மொழிக்கு எதிராக இருக்கிறது, இப்படி வந்து இருக்கக்கூடிய இந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்த்து களமாடணும். இன்னைக்கு பாருங்க, 2 மாநாடு நடந்துச்சு தமிழ்நாட்டில். ஒன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாநாடு, 2வது விடுதலை சிறுத்தைகளினுடைய மாநாடு. இந்த 2 மாநாட்டிலும் பேசிய தலைவருடைய பேச்சுகளை பார்த்தோம்னா, எடப்பாடியை விமர்சனம் செய்தது என்பது ரொம்ப சொற்பமாக இருந்துச்சு, கொஞ்சம் சொற்பமாக இருந்துச்சு. பிஜேபிக்கு தான் அந்த கடுமையான எதிர்ப்புகள் என்பது பதிவு செய்யப்பட்டுச்சு. அப்போ வந்து களத்துக்கு அதிமுக வரணும். களத்துக்கு வந்து பிஜேபியினுடைய நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்த்தால் இந்த தேர்தலில் வாய்ப்பில்லை என்று சொன்னாலும் கட்சி காப்பாற்றப்படும். கட்சியை அவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதிமுக கடுமையான எதிர்ப்புகளை இனிமேலாவது பதிவு செய்ய வேண்டும் என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. பிஜேபி கூட்டணிக்கு போகக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் காணாமல் போவார்கள். அதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால வந்து இன்றைக்கு இவங்க என்னதான் முயற்சிகளை முன்னெடுத்தாலும் பிஜேபி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து அவர்களால் தலை தூக்கவே முடியாது. தமிழ்நாட்டோட நிலைமை அது. பிஜேபியோட ஒட்டு இல்ல, உறவும் இல்ல, பிஜேபி என்ன அழைப்பு கொடுத்தாலும் அவங்களோட நாங்க சேர போறது இல்ல அப்படின்னு திரு ஜெயக்குமார் சொல்றாரு. அந்த செய்திகள் வந்து எந்த அளவுக்கு மக்களுடைய கோபம் அதுல வெளிப்பட்டு இருந்தால், அவருடைய மகளே முன் வந்து என்ன சொல்றாங்க, என் தந்தை வந்து சங்கி இல்ல, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்களுக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டை வந்து இன்றைக்கு இவர்கள் புரிந்து கொள்ளணும். அதிமுக குறிப்பாக புரிந்து கொள்ளணும். ஆக அதிமுக திமுக என்கின்ற அந்த நிலையை தக்க வைப்பதற்காக வேண்டி அதிமுக இன்னும் இறங்கணும். ஏன்னா அவங்க கடந்த கால அந்த 4 ஆண்டு கால ஆட்சி இருக்கு பாருங்க, அந்த 4 ஆண்டு கால ஆட்சி வந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் எதை முன்வைத்தார்களோ, எதை செயல்படுத்த சொன்னார்களோ தமிழ்நாட்டில், அதை செயல்படுத்தின ஒரு ஆட்சியாகத்தான் அதிமுகவுடைய ஆட்சியை நாங்கள் பார்க்குறோம். அந்த அளவுக்கு அவர்கள் வந்து இங்கே அந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் அவர்களுக்கு வழிவகுத்து கொடுத்தாங்க. பல பிரச்சனைகள்ல பெருசாக பட்டியலிடக்கூடிய அளவுக்கான பிரச்சனைகள் அதில் இருக்கு. சிஐஏ ஆதரிச்சதுல இருந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து இங்கே நடைமுறைப்படுத்தினாங்க. அப்போ இதெல்லாம் வந்து உடனடியாக அவங்க மறந்துட மாட்டாங்க மக்கள். அப்போ மக்கள் வந்து அதிலிருந்து வெளிவரணும், அதிமுக மீது ஒரு நம்பிக்கை வைக்கணும்னு சொன்னால் அதற்கான செயல்பாடுகள் அதிமுக கிட்ட இருக்கணும். பிஜேபி வந்து கண்டிப்பாக நிச்சயமாக இந்த தேர்தலில் அவங்க என்னதான் குட்டிக்காரணம் போட்டாலும், எத்தனை நட யாத்திரைகள் பாத யாத்திரைகள் என்ற பேரில் நடத்தினாலும் தமிழ்நாட்டில் அவங்க வேர் பிடிப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பது தான் இன்றைக்கு கள சூழலாக இருக்குது. அதனால தான் பிஜேபி கூட்டணிக்கு போகிறதுக்கும் இன்னைக்கு மற்ற கூட்டணி கட்சிகள் தயங்கி கொண்டிருக்கிறார்கள். திரு சமத், நீங்கள் என்ன சொன்னாலும் கூட்டணியிலிருந்து வந்தது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த ஒரு அதிர்ச்சி வைத்தியம் பிஜேபிக்கு. அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த முடிவை எடுத்தார். அதற்கு பிறகு அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களோ முன்னாள் அமைச்சர்களோ யாருமே பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கல. எல்லோரும் ஒரே குரலில் நின்று அந்த கூட்டணி கூடாதுன்னு முறியக்கூடிய முயற்சியை எடுத்தாங்க. நீங்கள் வந்து ராமர் கோயில் திறப்புழாவுக்கு அழைப்புனா அவர் அயோத்திக்கு போல, மாறாக கன்னியாகுமரிக்கு வைகுண்டபதிக்கு போகிறாரு.
நீங்கள் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஒன்றில் அதிமுக உறுதியாக இருப்பதன் வெளிப்பாடு தான் வேறு மாநாடுகளுக்கு சென்று கலந்து கொள்வது. கடைசி கட்டம் வரையிலும் கீழே அடிமட்டம் வரையிலும் மக்களிடம் போய் சொல்லுங்கள், நாங்கள் இனிமேல் சேர மாட்டோம்னு திரு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ஆனால் அவர் சேர்ந்துருவார், அவர் கட்சிக்குள்ளே எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு கிளப்பக்கூடிய இந்த கருத்து இருக்க, அது கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்து திடீர்னு இப்போ ஏன் வருது? இல்லை, இப்போ அவர் எடப்பாடியார் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு போகலைங்க. என்ன காரணம் சொன்னார்? கால் வலின்னு சொன்னார். ஆனால் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு உதயநிதி அவர்கள் என்ன சொன்னார்? ராமர் கோயில் கட்டுவதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த மதத்துக்கும் எதிரானது திமுக இல்லை, ஆனால் பாபர் மஸ்ஜிதை இடித்துவிட்டு அங்கே ராமர் கோயில் கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இவ்வளவு தெளிவாக உதயநிதியால் அறிவிக்கும் போது எடப்பாடி எதுக்குங்க நழுவுறாரு? அப்ப சந்தேகம் வருமா வராதா? கால் வலிக்கிறதால நான் போகலன்னு சொன்னா கால் வலிக்க காரணம் என்னன்றது உதயநிதி சொன்னார், அந்த காரணத்தை சொல்ல முடியாதுல்ல. அப்ப இது மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வாங்க. முதல்ல தெளிவான நிலைப்பாட்டுக்கு எடப்பாடி வந்தால் தான் நம்ப முடியும். அப்படி இல்லாம சிஐஏவை நான் ஆதரித்தேன், எனக்கு நெருக்கடி இருந்துச்சு, உங்களை போராட அனுமதித்தேன்றதை பெருமையா அதிமுக ஆதரவு மாநாட்டில் போய் பேசுறாரு. அது போராட அனுமதிச்சது ஒரு பெரிய சாதனையாது. நீங்க போராட அனுமதி கொடுக்காம இருந்திருந்தால் தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும்? தடையை மீறி போராட தெரியாத சமூகமா, அல்லது இங்க இந்த சிறுபான்மை சமூகத்தோடு சேர்ந்து பெரிய கட்சிகள் இன்றைக்கு களத்தில் நின்றாங்க சிஐஏ போராட்டத்துக்கு எதிராக. போராட அனுமதி கொடுத்ததே பெரிய பெருமையா பேசுறாரு. அப்போ இவர்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் தெரியல இல்ல. அப்ப அந்த மாற்றம் தெரிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. நீங்க முதல்ல உங்ககிட்ட மாற்றத்தை கொண்டு வாங்க, நம்புறதுக்கான முதல் நிலைப்பாட்டை நீங்க நிறுத்துங்க, முதல் நிறுத்துங்க அப்படின்றது தான் இல்லை. இன்னொன்னு, அதிமுக பிஜேபி விட்டு வெளியே ஒரு துணிச்சலான முடிவை எடுத்து அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருன்னு நினைக்கிறத நான் ஏற்கல. ஏன் ஏற்கலன்னு சொன்னா, அண்ணாமலை தான் பிரச்சனையை உண்டாக்குனார் கூட்டணிக்குள்ளார. எப்படிங்க ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவியை பற்றி ரொம்ப மோசமான, அதாவது ஊழல் செய்து விட்டு சிறைக்கு போனவங்க முதலமைச்சர்னு சொன்னது யாரு? அண்ணாமலை தான் சொன்னார். அடுத்து அண்ணாவையே விமர்சனம் செய்யறாரு. அப்புறம் ஜெயலலிதா அம்மையாரை விட என் மனைவியும் என் தாயும் 1000 மடங்கு வலிமை வாய்ந்தவர்கள் பேசுறாரு. அப்ப கூட்டணியை முறிக்க வேண்டும் என்ற திட்டம் பிஜேபி கிட்ட இருக்கு. எதுக்காக வேண்டி அந்த முறிக்கணும்னு திட்டம் போட்டாங்கன்னா, முறித்துக்கிட்டு இந்த கூட்டணியில சேர்த்து ஒரு பெரிய பலத்தை காமிச்சோம்னா அதிமுகவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு எல்லாத்தையும் இந்த பக்கம் இழுத்துற முடியும்னு ஒரு கணக்கு போட்டாங்க. என்னதான் அதிமுகவில் தலைமை சரியில்லாத ஒரு சூழல் இருந்தாலும் கூட அதிமுகவை செதைச்சு பிஜேபி வளர்வதற்கு, இங்க அதிமுக அங்கிருந்து வர்றதற்கு மக்கள் தயக்கம் காட்டும். அதான் பிஜேபி நிலை இன்னைக்கு. ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய இந்த சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அச்சம், தயக்கம் இன்றைக்கு அந்த கட்சியில இணைவதற்கு பெரிய அளவில் ஒரு தடையாக இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு மீண்டும் அதிமுகவோட இணைஞ்சு கூட்டணி இந்த தேர்தலை சந்திக்க முடியுமா? அதிமுகவை சதைச்சிருந்தா அதனுடைய கவுன்சிலர்களை, எம்எல்ஏக்களை, முன்னாள் அமைச்சர்கள், அதனுடைய நிர்வாகிகள் எல்லாம் தங்கள் பக்கம் கரைஞ்சு வந்துருவாங்கன்னு நினைச்ச அந்த கணக்கு, கூட்டணியில் இருக்க கட்சிகள் ஓடோடி வந்துருவாங்க அப்படின்ற கணக்கு நிறைவேறாதனால பிஜேபி மறுபரிசீலனைக்கு போகிறது அப்படின்ற கோணத்தை சொல்றீங்க. நீ எது சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, நான் சொல்றேன். ஆமா, திரு சூர்யாவுடைய கருத்தை கேட்டலாம். திரு சூர்யா, பாஜகவோட ஒட்டு இல்லை, உறவு இல்லை அப்படின்னு சொல்ற அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் இந்தியா கூட்டணி உடையும் அப்படின்னு திரு ஜெயக்குமார் சொல்றாரு. அது அவருடைய நம்பிக்கைன்னு சொல்றதா, எதிர்பார்ப்பு, ஆசைன்னு சொல்றதா, இல்லை சீட் ஷேரிங்கில் லாஸ்ட் மினிட்ல கூட எந்த பிரச்சனைனாலும் வரலாம் அப்படின்னு ஒரு அரசியல் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறதா? இந்த டெவலப்மெண்ட்ஸை ஏடிஎம்கே பிஜேபிக்கு இடையில நடக்கிற இந்த ஊடாட்டத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பேசிய எல்லோருமே ஆருடங்கள் சொல்வதிலையும் யூகங்களை முன்வைக்கிறதுலுமே கவனமாக இருந்துட்டாங்க. நமக்கு ஆருடங்கள் மீதோ யூகங்கள் மீதோ நம்பிக்கை இல்லை. நாங்கள் நம்புவது ஒரே ஒரு விஷயம்தான். ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 2.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னெல்லாம் செய்திருக்கிறதோ அதை முன்னிறுத்த போகிறோம். பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை எப்படியெல்லாம் லூட் செய்திருக்கிறது அப்படிங்கிறத முன்னிறுத்த போகிறோம். இந்த 2 விஷயம்தான் எங்களுடைய நம்பிக்கையெல்லாம். எங்களுடைய ஸ்டார் ஸ்கீம்ஸில் மட்டும்தான். இதுவரைக்கும் ஒரு அரசினுடைய நேரடி திட்டங்களின் மூலமாக எந்த விதமான பலனையும் பெறாத ஒரு மிகப்பெரிய மக்கள் திரளை இந்த 2.5 ஆண்டுகளில் ஏதோ ஒரு அரசு திட்டம் மூலமாக அவர்களுடைய வீடுகளுக்கு ஏதோ ஒரு பலனை, நேரடி பணப்பலனை இல்லை நேரடியாக ஏதோ ஒரு திட்ட பலனை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். உதாரணமாக சொல்லணும்னா, அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய காலை சுற்று திட்டம், ஒரு 16 லட்சம் பெனிஃபிஷியரி அதில் இருக்காங்க. புதுமை பெண் திட்டம், கல்லூரிகளுக்கு வரக்கூடிய மாணவிகளுக்கான 1000 ரூபாய் நிதி உதவி திட்டத்தில் ஒரு 2.5 லட்சம் பேரை சேர்த்துருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏறக்குறைய 1,15 லட்சம் மகளிருக்கு மேலே அந்த திட்டத்தின் கீழ் பயனாளர்களாக இருக்கிறாங்க.
நகைக்கடன் தள்ளுபடி கீழே ஒரு 16.5 லட்சம் குடும்பங்கள், விவசாய கடன் தள்ளுபடியில் ஒரு 16 லட்சம் குடும்பங்கள், சுய உதவி குழுவில் கடந்த அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 12% வரைக்கும் கூட்டுறவு இதில் வட்டி இருந்தது. அந்த 12% வட்டியை 3% குறைச்சி ஆட்சிக்கு வந்த 2.5 ஆண்டுகளில் 45,000 கோடி கடன் கொடுத்துருக்கோம். 6.5 லட்சம் பெனிஃபிஷியரி அதில் இருந்திருக்கிறாங்க. மின் இணைப்பு கடந்த 10 ஆண்டுகளில், இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முந்தைய ஆண்டு எல்லாவற்றையும் குமுலேட் பண்ணி பார்த்தாலே ஒரு 3.5 லட்சம் இலவச மின் இணைப்பு தான் இருந்தது. கழக ஆட்சி அமைந்த பிறகு 2.5 வருஷத்தில் 2 லட்சம் புதிய மின் இணைப்பை கொடுத்துருக்குறோம். மக்களை தேடி மருத்துவத்தில் நேரடியாக 1.5 கோடி குடும்பங்களுக்கு நேரடியாக மருத்துவத்தை கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். எல்லாவற்றையும் விட உச்சமாக எங்களுடைய பஸ் ஸ்கீம், விடியல் பயணம், அதில் வந்து ஒரு நாளைக்கு 50 லட்சம் பயணங்களை கொண்டு போகிறோம். இதில் ரஃப்பாக எஸ்டிமேட் பண்ணிங்கன்னா கூட ஒரு 1 கோடி குடும்பங்களை தொடங்கிட்டீங்க போல் இருக்கே சூர்யா சார். தேர்தல் பரப்புரையை இங்கேயே தொடங்கிட்டீங்க போல் இருக்கே. இல்லை, நாங்கள் போன 2023 மார்ச் 1ஆம் தேதியே தொடங்கிட்டோம், அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு. அப்போது இப்போ இது என்ன வருது அப்படின்னா, இவ்வளவு புதிய பயனாளர்கள் அல்லது இதுவரைக்கும் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டி நெட்டுக்குள்ளே கவர் ஆகாத ஒரு பெரிய பாப்புலேஷனை கவர்மெண்ட்டோடைய ஸ்கீமில் மூலமாக ஒரு செக்யூரிட்டி நெட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த திட்டங்களை வாக்குகளாக எப்படி மாற்றுவது? அதற்கு மார்ச் 1ஆம் தேதி கடந்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி எங்களுடைய தலைவர் தெளிவாக எது கூட்டணி, யாரை எதிர்க்க போகிறோம், எதற்காரணமாக எதிர்க்க போகிறோம், யாரோடு இணைந்து எதிர்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக வரையறுத்து அறிவிச்சாச்சு. அதுக்கு அப்புறம் களப்பணிகளையும் நாங்கள் தொடங்கி கிட்டத்தட்ட ஓராண்டு ஆக போகிறது. மார்ச் மாதத்திலேயே போன ஆண்டே வந்து பூத் கமிட்டி அமைக்க ஆரம்பிச்சு 68,000 பூத் கமிட்டி அமைச்சிருக்கோம். திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, அதாவது மக்கள் நலத்திட்டங்கள் திமுக ஆட்சிக்கு வந்து செயல்படுத்தின திட்டங்கள், இதன் வழியாக பெரும் மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க, அதெல்லாம் ஓட்டா மாறும், அந்த நல்லெண்ணம் ஓட்டா மாறும்னு ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. அடுத்தது யாரோடு கூட்டணி, யாருக்கு எதிராக கூட்டணின்றதுல ஒரு தெளிவு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதில் எந்த கிளேசமும் திமுகவுக்கு வரலன்றீங்க. ஆனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறது, இந்தியா கூட்டணி ஒரு பெங்களூரு கூட்டம் வரையிலும் டேக் ஆஃப் ஆச்சு. பாட்னாவில் முதல் கூட்டம், பம்பாயில் அடுத்த கூட்டம், பெங்களூரு கூட்டம் வரையிலும் அது வந்து டேக் ஆஃப் ஆச்சு. இந்தியா கூட்டணி உருவான பிறகு இந்திய நாட்டோட பேரே இந்தியான்னு சொல்லக்கூடாது, பாரத்னு தான் சொல்லணும்லாம் கூட ஆரம்பித்தாங்க. ஆனால் படிப்படியாக அது வந்து 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் அதை ஒழிச்சாங்க கமல்நாத் தலைமையில். அதற்கு பிறகு இப்போ நிதிஷ்குமார் போகிற வரலையும் இருக்குது. மேற்கு வங்கத்தில் அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் தவிர, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு தவிர வேறு எங்கேயும் அந்த அலையன்ஸ் ஒரு ஃபார்மில் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணி ஒன்றா இல்லை அப்படின்ற எண்ணம் வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு செட்பேக்காக இருக்காதா? கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலையுமே ஒரு மெகா கூட்டணி இந்திய அளவில் சாத்தியமாகலை. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்த தமிழ்நாடு அளவிலான பெருங்கூட்டணிக்கு தான், மதச்சார்பின்மையை முன்னிறுத்தின அந்த கூட்டணிக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இப்போ மம்தா பானர்ஜி வெளியில் போகிறாங்க, தனிச்சு நிற்கிறேன், கூட்டணி விட்டு வெளியில் போல தனிச்சு நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர்கள் பிஜேபியை ஆதரிப்பதாகவோ பிஜேபிக்கு சார்பாக போவதாகவோ எந்த இடத்துலையும் அறிவிக்கலை. அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு ஷாக் கொடுக்கும் வகையில் இவர்கள் அமையவே அமையாதுன்னு நினைச்ச கூட்டணி ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. 11 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்கள் அந்த ஒன்றாக தேர்தலை சந்திப்பதற்கான இடத்திற்கு நகர்ந்திருக்கிறார்கள். பீகாரில் இவர்கள் ஜனநாயகத்தை குரல் வலையை நெரிச்சு நிதிஷ்குமாரை தனியாக எடுத்துகிட்டு போய் அதை பெருமையாக சொல்கிறாங்க. ஜனநாயகத்தை கொலை செய்தோம் அப்படிங்கிறத வந்து பெருமையாக சொல்லக்கூடிய ஒரே கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதனால தான் வந்து நாங்கள் வந்து ஜனநாயக விரோத மக்கள் விரோத பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்னு இருக்கிறோம். இன்னொன்று, இந்த கூட்டணி விஷயம் எதுவுமே தமிழ்நாட்டில் இம்பாக்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படிங்கிறது நேற்று தொடங்கலை, முந்தா நாள் தொடங்கலை. 2019 முன்பே, இன்னும் சொல்ல போனால் 2017 இருந்தே இந்த கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் தொடர்ந்து வரக்கூடிய எல்லா தேர்தல்களையும் சந்திச்சிருக்கிறது. தலைமையிலிருந்து கிளைக்கழகங்கள் வரைக்கும் இந்த கூட்டணி ஒன்றாகவே பயணித்திருக்கிறது, அரசுக்கு வருவதற்கு முன்பும் அரசுக்கு வந்த பிறகும். அப்போ ப்ரூவனான அலையன்ஸ் இது. நீங்கள் பிஜேபி ஏடிஎம்கே அப்படிங்கிறது எந்த கூட்டணியும் இங்கே தமிழ்நாட்டில் வெற்றி பெறலை. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது ப்ரூவனான கூட்டணி. இப்போ ஏடிஎம்கே விவகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா 3 விஷயம் தான் சார். ஒன்று, அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த, இப்போ நான் நீதிமன்ற தீர்ப்பு அதெல்லாம் சொல்லலை, முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து நடைபெற்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தொடங்கி 8 தேர்தல்களில், இன்னைக்கு நடந்த சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தல் வரைக்கும் ஒரு தேர்தலில் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லவில்லை. அந்த 21 சட்டமன்றத்தில் கூட பெரும்பான்மை இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் தான் கைப்பற்றியது இடைத்தேர்தல். அப்ப மக்கள் அதிமுகவில் பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அடுத்தது வேற யாரு? கூட்டணி கட்சிகள். பிஜேபியை விட்டு வெளில வந்த உடனே எல்லா கட்சிகளும், அந்த கூட்டணியில் இருந்த என்டிஏ கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளும் தங்களோடு வரும்னு அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இதுவரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை அமைக்க குழு அமைச்சாச்சு, ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்தாச்சு, ஆனால் பேசுவதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிற நிலைமை தான் அங்கே எஞ்சி இருக்கிறது. அப்ப எந்த கட்சிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு நம்பகத்தன்மை மிக்க தலைவராக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மூன்றாவது முக்கியமான விஷயம், 2-3 நாட்களுக்கு முன்பு 24ஆம் தேதி ஒரு செய்தி, நாகர்கோயிலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த செயல் வீரர் கூட்டத்தில் தலவாய் சுந்தரம் அவர்கள் அறிவிக்கிறார். அந்த மாவட்ட செயலாளர், அதிமுக மாவட்ட செயலாளர் என்ன அறிவிக்கிறார்னா, நாங்கள் வந்து பிசிலியானா நசரேத் அப்படிங்கிறவர் தான் உங்களுடைய வேட்பாளர். வேட்பாளரை யார் அறிவிக்கணும்? பேச்சுவார்த்தை முடிச்சிட்டிங்களா? நீங்கள் வந்து பட்டியல் வெளியிட்டீங்களா? எந்த ப்ராசஸுமே நடக்கல. ஒரு மாவட்ட செயலாளர் இவர் தான் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கிறார். தலைமையினுடைய சொல்லுக்கோ தலைமையினுடைய உத்தரவுக்கோ காத்திருக்கல. ஆக கட்சிக்காரர்களே அவருடைய தலைமையை குறைவாகத்தான் மதிப்பிடுகிறார்கள். அவங்கவங்க ஒரு ஆளுமையா அங்கங்க அவங்கவங்க இஷ்டத்துக்கு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு உட்கட்சி ஜனநாயகம் பார்க்க முடியாதா? வலிமையான 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. அது ஒரு உட்கட்சி ஜனநாயகத்தினுடைய ஒரு பகுதியாக கூட அதை பாசிட்டிவா கூட பார்க்கலாம். ஒரு இடைவேளை பிறகு நாம் பேசலாம். கடந்த 10 ஆண்டுகளில் மாநிலத்துக்கு பாஜக அரசு செய்த துரோகங்களை அம்பலப்படுத்த போவதாக அதிமுக அறிவிச்சிருக்கிறது. எதை காட்டுகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறோம். பிஜேபியோடு கூட்டணி சேர்வதை தவிர்ப்பதற்காகவா, வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காகவா, அல்லது வேற வழியே இல்லை அப்படின்றதுக்காக ஆன்டி பிஜேபி கேம்பெயினை பண்ணுறாங்களா அப்படின்ற 3 வாய்ப்புகளை எக்ஸ் தளத்தில் தந்திருக்கிறோம். கூட்டணி சேர்வதை தவிர்ப்பதற்காக இப்படி பேசுகிறாருன்னு 14% பேரும், தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக இப்படி பேசுகிறார் என்று 38% பேரும், வேற வழியே இல்லை அதனால் பேசுகிறார் என்று 48% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ரமேஷ், பிஜேபி ஒரு பார்வையை முன்வைக்கிறது, திரு தமிழ்மணி அவர்கள் வேறொரு பார்வையை முன்வைத்தார். இல்லை, நான் அதான் ஒவ்வொரு வரி மற்றவர்களிடமிருந்து மாறுபடுகிற செய்திகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். முதலில் திரு சமத் அவர்கள் வந்து பாபர் மசூதி இடிப்பை பற்றி குறிப்பிட்டு திரு உதயநிதி அவர்கள் கருத்து தெரிவித்ததை அதே பாணியில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்க வேண்டும் என்பது போல சொன்னார். அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்று சொன்னால், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டாமல் இந்தியாவில் வேறு எங்கு கட்டுவது என்று கேட்ட தலைவர் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. அதை அவருக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். கரசேவர்கள் போவதை ஆதரித்தவர் செல்வி ஜெயலலிதா. அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, பாபர் மசூதியினுடைய வெரி எக்ஸிஸ்டன்ஸ் பற்றியே சர்ச்சை இருக்கிறது. அதற்குள் நான் போக விரும்பவில்லை. நீதிமன்றம் அயோத்தி ராமர் கோயில் கட்டுவதை உறுதிப்படுத்தி உச்சநீதிமன்றத்தினுடைய மிகப்பெரிய அமர்வு தீர்ப்பளித்திருப்பதை அவருக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது ஒன்று. இரண்டாவது, திரு தமிழ்மணி அவர்கள் கிட்டத்தட்ட என்னுடைய கருத்தோடு முழுமையாக ஏற்கவில்லை என்றாலும், அவர் வாங்குகிற ஓட்டை பொறுத்து அவருடைய எதிர்காலம் இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்று சொன்னார். அங்கே தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஏடிஎம்கே அதனுடைய ஓட் ஷேரில் ஒரு டென்ட் இருக்கும் என்று சொல்லுகிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமைக்காகவும், அவர் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான தலைவராக இருந்தாலும் தனது இந்து மத நம்பிக்கைகளை துளியும் தயக்கமின்றி பிரகடனப்படுத்தி தொடர்ந்து வந்து கொண்டிருந்தவர் என்பதாலும் அவருக்கு கிடைத்து வந்த வாக்குகளில் ஒரு பகுதி வாக்கு பாஜகவுக்கு விழ வேண்டிய வாக்கு. பாஜகவுக்கு விழ வேண்டிய வாக்குகளை தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதா பெற்று வந்தார். இப்போது அதிமுக அதே மாதிரியான ஒரு உணர்வை இப்போது அதுதான் நான் அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன். இப்போது அதிமுக, இப்போது இன்றைய அதிமுக அதற்கு நேர் எதிரான திசையில் பயணிக்க துவங்கி இருப்பதால் பாஜக பக்கம் திரும்புவார்கள் அந்த வாக்காளர்கள். செல்வி ஜெயலலிதாவால் ஈர்க்கப்பட்டு சென்ற பாஜக ஆதரவு மனநிலை உள்ள வாக்காளர்கள் திரும்பவும் பாஜகவை நோக்கி திரும்புவார்கள். அது எத்தனை சதவீதம் இருக்க போகிறது என்பது it is going to be a crucial question, but there will be definitely a dent. There will be definitely a dent in ADMK's vote share. And the dent is going to help BJP. இது ஒரு பார்வை. அதில் அவர்கிட்ட நான் ஸ்ட்ரைட்டாக மாறுபட்ட கருத்து. அதே போல் அண்ணன் என்னுடைய மதிப்புக்குரிய செல்வி அவர்களிடமிருந்து நான் மாறுபடுறேன். அதிமுக உறவுக்கு வாய்ப்பு இருப்பதாக நேரடியாக இல்லாவிட்டாலும் சூசகமாக அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அதிமுகவினுடைய ஓரிரு முன்னாள் அமைச்சர்கள் கூட்டணியை விரும்புவது எனக்கும் நன்றாக தெரியும். ஆனால் எடப்பாடி ஒரு நீண்ட தூரம் போய்விட்டார்.
இல்ல பப்ளிக்ல ஒரு கட்சி கூடி பொதுக்குழுவோ செயற்குழுவோ அதுதான் முக்கியமான முடிவு. என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து பாயிண்டே தவிர தனிப்பட்ட முறையில் என்கிட்ட தனியா பேசினாங்க இன்னொருத்தர் அப்படி நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து வேலையாக வெளிப்படையா சொல்லணும். அதன் அடிப்படையில் தான் நான் சொல்லுகிறேன், சில தலைவர்கள் தவறான முடிவெடுத்து விட்டோம் என்று கருதுகிறார்கள். பட் அவங்க யாரும் பகிரங்கமா சொல்ல தயாரா இல்லையே. இல்ல அதுதான் சொல்லல. ஆனா இவர் கூட்டணிக்க வாய்ப்பு இருக்கு, அத்தகையவர்கள் பாஜக மேலிடத்தோடு தொடர்பு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அந்த பாயிண்ட்டை நான் எங்க கொண்டு போறேன்னா, ஆஃப்டர் டிஃபீட் தே மே ரைஸ் certain people may raise their voice ன்னு சொல்றேனே, அதை வைத்து தான் நான் சொல்றேன். certain people may raise their voice after defeat னா இப்பவே தேர்தலுக்கு முன்னாடியே டிஃபீட்ன்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா சார்? என்ன கூட்டணி இருக்கு சார்? இன்னைக்கு கூட்டணி பலம் என்பது மிக முக்கியமானது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கூட்டணி அமைத்திருக்கிறது. பாஜக இரண்டாவது இடத்திற்கு வலிமையான போட்டி முன்னிறுத்தி கொண்டிருக்கிறது. பிஜேபியோட யாரும் கூட்டணிக்கு வரலையே. நீங்க ஏடிஎம்கே கூட்டணி பத்தி மட்டும் தான் பேசுறீங்க. பிஜேபியோட யார் வந்துட்டா? பிஎம்கே போயிட்டாங்களா? தேமுதிக போயிட்டாங்களா? கிருஷ்ணசாமி போயிட்டாரா? சொல்லுகிற கட்சிகள் ஒன்று ரெண்டு கட்சிகள் சேருவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இல்ல பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் கூறியத எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் போன்ற கட்சிகள் சேருவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு பிஜேபியோட. ஆமா, ஏன்னா they will weigh the option. பாஜகவோடு போனால் ஒரு சீட்ல ஜெயிச்சாலும் அது மத்திய அமைச்சர். தர்மபுரியில் முன்பு போட்டியிட்டு அன்புமணி வென்றார். கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் வென்றார். 18% வாக்குகளை வாங்கியது. திரு சமது அண்டர் எஸ்டிமேட் பண்ணுகிறார். அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணாதீங்க பிஜேபியை. இன்னைக்கு வலுவாக பல பகுதிகளில் காலோன்றி வருகிறது. அதனால அந்த கூட்டணியில நீங்க சொல்ற அந்த கூட்டணியில கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இருந்தது. அன்னைக்கு வந்து விஜயகாந்த் கட்சி மிகப்பெரிய வலிமையோடு இருந்தது. அன்னைக்கு எத்தனை சீட் கொடுத்தாங்க? இல்ல நான் சொல்றேன், ஒன்னு சொல்லி முடிச்சு. அன்னைக்கு அந்த கூட்டணியில மதிமுக இருந்துச்சு. நீங்க வந்து பிஜேபியோடு போனால் ஒரு சீட்ல ஜெயிச்சாலும் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டோ யூனியன் மினிஸ்டரோ வாங்க முடியும்ன்றது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இல்லையே டாக்டர் கிருஷ்ணன் இவருக்கு இரண்டாவது வாசன் ஜிகே வாசனுக்கு டாக்டர் அன்புமணிக்கு தரலையா? அவங்க 2014ல ஜெயிச்சாரு, அன்புமணி ஜெயிச்சாரு. என்ன கொடுத்தாங்க? தராதற்கான காரணங்கள் அவர்கள் சொல்லி இருக்கிறார். திரு வாசன் அவர்களுக்கு தந்திருக்க வேண்டும் என்பது பார்வை. அன்புமணி மேல அவர்கள் மீது வழக்கு இருந்தது காரணமாக கூறப்பட்டிருக்கலாம் என்பது என்னுடைய அனுமானம். எவ்வளவு பேருக்கு வழக்கு இருக்கு? வழக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேஸ் என்ன பதவி தரலையா என்ன? ஆகவே மத்திய அமைச்சர் பதவியோ அல்லது வேறொரு மாநிலத்தின் ராஜ்யசபாவோ இதையெல்லாம் ஆஃபர் செய்யக்கூடிய நிலையில் இருப்பது பிஜேபி, நாட் ஏடிஎம்கே. சார், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் தேர்தலை நின்று ஜெயிச்சு எம்பி ஆகணும்னு நினைப்பாங்களா? வேற ஒரு ஸ்டேட்ல போய் ராஜ்யசபால தோற்றா எங்களுக்கு கொடுப்பீங்களா? பேச்சுவார்த்தை நடக்கலாம் சார், எனக்கு தெரியாது. அதனால என்ன பலன் இருக்கு அவங்களுக்கு? அந்த கட்சிக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ண? அதுவாது பிரதமர் வேட்பாளரை சொல்லக்கூடிய கட்சி, பிரதமர் யாருன்னு முன்னிறுத்த முடியாமல் கூட்டணி இல்லாத ஒரு கட்சியில போய் எப்படி சார் சேருவாங்க? பிரதமர் வேட்பாளர் யாருன்றது முக்கியமான கேள்வியாக இருக்கும் சார். சரி, பாஜகவினுடைய வலிமையான அம்சமே அதுதான். ஒரு லைன்ல ஒரு பக்கம் இல்ல, ஒரு லைன்ல ஒரு தலைவர் பிரதமர் வேட்பாளர் இல்ல சார், ஒரு பக்கம் கேள்விக்குறி. ஒரு லைன்ல அலையன்ஸ் உடையறதுக்கு அது ஒரு காரணம். ஒரு லைன்ல சொல்லணும்னு சொன்னா பிஜேபியால இன்னைக்கு தேதிக்கு வலிமையான கூட்டணி அமைச்சர் முடியும், ஏடிஎம்கேவால அமைக்க முடியாது. தேர்தலுக்கு சிக்கல் வரும்ன்றீங்க. பிஜேபி பக்கம் ஆட்கள் யாருன்னு நீங்க கேக்குறீங்களே, பொறுத்திருந்து பாருங்கள், வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கின்றன சொல்றேன். இல்ல, ஏடிஎம்கேவும் அதுதான் சொல்லுது. திமுகவை விட வலிமையான கூட்டணி ஏடிஎம்கே முதல்ல பெரிய பிம்பமே கொடுத்தாங்க. திமுக கூட்டணியே உடைய போகுது பாருங்க, மெகா கூட்டணியை கட்டமைக்க போறோம் நாங்க. கள நிலவரத்தை இப்போது மெல்ல மெல்ல புரிந்து கொண்டு வருகிறார்கள். துரைமுருகன் சார் சொன்னதுதான் எங்க பதில். பாஜக தமிழ்நாட்டில் பிசாசு போல வளர்கிறதுன்னு நாங்கள் சொல்லலை. ஸோ உங்கள் கட்சியில் இருக்க மூத்த தலைவரே சொல்கிறச்ச அது எங்களுக்கு கிடைச்ச பெருமையாக நாங்கள் எடுத்துக்கிறோம். சும்மா நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னா நாங்கள் 10 ஆண்டுகள் ஏற்கனவே ஜெயிச்சுட்டு திருப்பி அடுத்த 5 ஆண்டுகள் மோடி தான் பிரதமர்னு நாங்கள் சொல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஊடகங்களும் எழுதுகிறோம். வளர்ச்சி திட்டங்கள் செய்யாமல் நாங்கள் வந்தோம். அதாவது இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் நாங்கள் சொல்கிறதுக்கு பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லாக 1 ஹவர் பத்தாது எங்களுக்கு இன்னொரு 1 ஹவரும் வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் முகமுடியே யார் பிரதமர் என்ற ஒரு வேட்பாளரே சொல்லாமல் இவர் தான் பிரதமர், மம்தா வந்தால் பிரதமர், அவங்க வந்தால் பிரதமர், எங்களுடைய ஹீரோ மோடி தான் எங்களுடைய ஹீரோ. ஸோ அவருடைய முகத்தை காட்டுகிறோம். ஏற்கனவே இந்தியாவில் நாங்கள் 3வது முறையாக நேருக்கு ஈக்குவலாக சார் முகத்தை காட்டினாலாம் ஜெயிக்கிறது இல்லையே சார். கடைசியா பெங்களூர்ல போய் 5 நாள் முகத்தை காட்டினாரு. கர்நாடகாவில் ஆட்சி பிடிக்க முடியல. ஒரு தேர்தலில் இருக்கிற ஒரு ஃபீல் அதே தேர்தல் இன்னொரு தேர்தலில் வர்றது. அது ஸ்டேட் தேர்தலில் மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க செய்கிற விஷயங்களுக்கு அகில இந்திய லெவலில் எங்களுக்கு மோடிஜி ஏற்கனவே செய்துட்டாரு. அடுத்தது நேருடைய சமன் செய்யக்கூடிய அடுத்த 3ஆம் முறையாக நேரு ஜெயிச்சதை எங்கள் மோடிஜி சரி சமன் செய்வார். பொறுத்திருந்து பாருங்க, நாங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லையே, நாங்கள் இதை செய்யலாம். இல்லை, நீ சொன்னதில் திரு ரமேஷ் ஒரு இடத்துல முரண்பட்டார். அதாவது அதிமுகலையும் சில சமிக்கைகள் அனுப்புகிறாங்க,
அகில இந்திய தலைமையும் கூட சார், வந்தா சேர்த்துக்கலாம்னு நினைக்குதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப அவர் கடைசி- என்னன்றாரு, இப்ப எடப்பாடி அவர்கள் திரும்பி வர முடியாத அளவுக்கு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் இல்ல இல்ல போயிட்டாரு. எடப்பாடி போக வேணாம்னு இல்லை சார். இப்போ நீங்கள் இந்தி கூட்டணியில் கூட தான் நிறைய பேர் போனாங்க. ஆனால் நிதிஷ்குமார் டக்குன்னு யூ டர்ன் எடுத்து இந்த சிக்னல் கிடச்சோன்னா ரைட்டில் கையை போட்டு டப்புக்குன்னு ஓடி வந்து சேர்ந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடக்கும் சார். எங்களுக்கும் அதுலேருந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரே பெரிய ஒரு கூட்டமாக இப்போ கலந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாம் வரக்கூடிய காலகட்டம். பொறுமையா இருங்க. என்ன டென்ஷன்? கட்சிக்கு உள்ளேயே எடப்பாடிக்கு எதிராக ஒரு போர்க்கொடியவே ஒரு குரூப் என்ன உயர்த்திடுறீங்க. டென்ஷன்? எங்களுக்கு பொறுமையாக தானே இருப்போம். நாங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லையே. நாங்கள் வந்து அதாவது எங்கள் தலைவர் வந்து இப்போவே வந்து எல்லா லெவலையும் வந்து கட்சியில் 40 தொகுதிக்கும் நாங்கள் எல்லா லெவலையும் என்னென்ன டெவலப்மெண்ட்டுக்கு அடுத்த தேர்தலுக்கு என்னென்ன பணிமனை எண்ணிக்கை வந்து தென்சென்னையில் தொடங்கிட்டோம். ஸோ இது மாதிரி விஷயங்களில் தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் 2.5 ஆண்டு காலம் திமுகவுக்கு எதிராக இருந்து தமிழ்நாட்டில் போராடிய ஒரே கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி தான். அதிமுக வந்து இன்றைக்கி ஒரு 4 நாள் வந்து கத்திட்டு இருந்தால் உடனே தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடுவாங்க. 2.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வந்து இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே போச்சு? தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தானே 2.5 ஆண்டுகள். உங்களுடைய நியூஸ் சேனலே எடுத்து பார்த்துக்குங்க. 2.5 ஆண்டுகளுடைய ஸ்க்ரோலிங் எடுத்து பார்த்துக்க சொல்லுங்கள். ஸோ பொறுமையாக நாங்கள் வந்து இதை செய்வோம் அப்படி செய்வோம். நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். தமிழ்நாட்டில் பெரிய கட்சியாக அடுத்த கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உருவாகி இருக்கிறதே வரக்கூடிய தேர்தல் நிரூபிக்கும். நன்றி. திரு தமிழ்மணி நிறைவு பார்வை. சார் 2 கருத்து நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் சார். திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த கருத்து மிக நேர்மையான சரியான முடிவு. அவர்கள் தொடர்ந்து பாஜக கூட இருப்பது சரியல்ல. ஒன்று, இந்த தேர்தலில் அவர் தோற்பது என்பது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவர் முதலமைச்சராக வருவதை உறுதி செய்யும். ஒரே ஒரு சின்ன மாறுபாடு நான் சொன்ன கருத்தில். இதில் பாமக என்ன செய்யுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உண்மையிலேயே டாக்டர் ராமதாஸ் யாருக்காவது நன்றியாக இன்றைய தேதியில் இருக்க வேண்டுமானால் அவர் திரு பழனிசாமிக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். 10.5% 20 கழித்து கொண்டு வந்து மதுரைக்கு அந்த பக்கம் ஏடிஎம்கேக்கு எதிராக ஓட்டு விழுந்தாலும் விடட்டும்னு ஒரு தியாகம் பண்ணாரே பழனிசாமி, அதை டாக்டர் ராமதாஸ்க்கு ஞாபகம் இருக்குமானால் அவர் கூட நிற்க வேண்டும். அவர் ஏன்னா அன்புமணி ராமதாஸுக்கு 330 சீட்டு மிச்சம் கிடைக்கக்குள்ள பல வட மாநிலங்களில் மத்திய அமைச்சர்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். எனவே அன்புமணி ராமதாஸுக்கு மத்திய அமைச்சர் கொடுக்கறதான வாய்ப்பு அநேகமாக 0. இன்னைக்கு சூழ்நிலையில் அரசியல் ரீதியாக கணக்கு போட்டாங்கன்னா நாளைக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூடுறதை விட திமுகவோட கூடுறதை விட அண்ணா திமுக கூட கூடுறது அட்வான்டேஜஸ்ன்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி அவங்க கூட இருப்பாங்க அண்ணா திமுக கூட. அது அந்த வகையில் அடுத்த எப்போ சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் திரு பழனிசாமி முதலமைச்சராக வருவார். அதைத்தான் இந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிட்டா அதிமுகவுக்குள்ளேயே கழகம் பிறக்கும்னு சொல்றாங்க. அதற்குள்ள அண்ணாமலை பெரிய லெவல்ல வளர்ந்துருவாரு, அவர் முதலமைச்சர் வேட்பாளர், நீங்க கூட துணை முதலமைச்சரா வாங்க அப்படின்னு பிஜேபி கூட்டணிக்கு கூப்பிடும். அந்த மாதிரி ஒரு கட்டம்லாம் வரும்னு பிஜேபியில சில பேர் சொல்றாங்க. தோல்வி உறுதின்னு சொல்றீங்க, தோற்றதுக்கு பிறகு வெற்றி அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம்? இல்ல சீனியர் அட்வொகேட் சொன்னதுக்கு ஒரே ஒரு சார், எந்த தியாகமும் செய்யாமல் அரசியலில் எந்த வெற்றியும் கிடைக்காது. திரும்ப திரும்ப ஒரு பிஜேபி கூட நின்னார்னா அதிமுக அழிவு பாதையை நோக்கி போகும். எனவே அவர் எடுத்த முடிவு நேர்மை. உங்கள் மக்கள் என்ன ஓட்டு போட்டிருக்கிறாங்க? 86% வாக்கு வங்கியை அதிகரிக்க வேறு வழியில்லை என்பதனால் மிக சரியாக ஒரு வாக்களித்திருக்கிறார்கள். எனவே திரு பழனிசாமி மனமாற பாராட்டுகிறேன். நன்றி. நன்றி. திரு சூர்யா நிறைவு பார்வை. 3 விஷயம். எங்களுக்கு வந்து இந்த பிசாசு மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஒரு ஜோதிடராக ஒரு அறிவுசார் பிரிவினுடைய தலைவராக ஷெல்லி சாருக்கு பிசாசு மேலே அதிகமான நம்பிக்கை இருக்கும். பிசாசு என்று பாஜகவை ஒப்புக்கொண்டதற்கு முதல்ல நன்றி. 1. 2வது வேட்பாளர் யார், பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியா ஷைனிங்னு ஒரு வாசகத்தை தூக்கி கொண்டு இந்தியா முழுக்க பாஜக திரிந்த காலத்தில் யூபிஏ கூட்டணிட்ட பிரதமர் வேட்பாளர் கிடையாது. யார் பிரதமராக இருக்க போறான்னு தெரியாது. அப்படிப்பட்ட இந்தியா ஷைனிங்கிற முழக்கத்தை
முன்வச்ச வாஜ்பாயை வீட்டுக்கு அனுப்பிய யூபிஏ கூட்டணி மீண்டும் மோடியையும் வீட்டுக்கு அனுப்ப போகிறது இந்தியா கூட்டணியாக அமையும். ரெண்டாவது. மூணாவது, அதிமுக விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்பகத்தன்மை என்பது ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறது. ஆனால் 99 சீரணி அரங்கில் அம்மையார் ஜெயலலிதா பேசின பேச்சு, உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு சிறுபான்மை மக்களை நோக்கி சொல்லிட்டு இனி ஒரு காலமும் பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அதற்கு பிறகு 10-15 ஆண்டுகள் பிஜேபியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்துக் கொண்டது. திராவிட முன்னேற்ற கழகம் 2003 கூட்டணியை முறித்துக் கொண்டு வெளில வந்த பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது, இனி ஒரு நாளும் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னார். இந்த நிமிடம் வரைக்கும் அந்த வாக்குறுதியை, அந்த சொல்லை, அந்த சத்தியத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. மூணாவது விஷயம், எங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜிக்கலி நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய இலக்கு மோடி. எங்களுடைய கூட்டணி, இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2019 2017 எங்க கூட பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மதச்சார்பற்ற ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அணி. மூணாவது, எதற்காக மோடியை வீழ்த்துறோங்கிறதுலையும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய மாநாட்டு, இளைஞரணி மாநாட்டு தீர்மானம் அதைத்தான் சொல்லுகிறது. சமூக நீதி, மதச்சார்பின்மை, மாநிலங்களினுடைய உரிமை. இந்தியாவில் இன்னொரு தேர்தல் நடக்கணும், இன்னொரு பொது தேர்தல் நடக்கணும் அப்படின்னா மோடியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற காரணத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் யாரை வீட்டுக்கு அனுப்பவோ அல்லது யாரை கொண்டு வரவோ நாங்கள் இந்த தேர்தலை நிற்கிறோம் அப்படிங்கிறதுலே அவர்களுக்கு தெளிவு கிடையாது. யாரோடு நிற்கிறோம் அப்படிங்கிறதுலே அவர்களுக்கு தெளிவு கிடையாது. என்ன காரணத்திற்காக எதிர்க்கிறோங்கிறதுல சுத்தமாக தெளிவு கிடையாது. இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நாங்கள் 10 ஆண்டு கால துரோகங்களை அம்பலப்படுத்துவோன்னு. எது நீங்கள் சேர்ந்து செஞ்சீங்களே அதைத்தானே. அப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, பொதுவாகவே ஒரு கூட்டணி முறியுது அப்படிங்கிறது வழக்கமாக வரலாற்று ரீதியாக எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய விஷயம்தான். கூட்டணி முறிகிற அன்னைக்கு எதிர்கட்சியை, அதாவது கூட்டணி முறிந்து போற கட்சியை கேவலமா திட்டாதீங்க, அசிங்கமா திட்டாதீங்க அப்படின்னு தலைவர்கள் அறிவுரை சொல்ற வழக்கத்தை நாம பார்த்துருக்கிறோம். தரம் தாழ்ந்து விமர்சிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக 2 தரப்புல இருந்தும் அறிக்கை வருது, விமர்சிக்காதீர்கள் அப்படின்ட்டு. நடக்க போற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல், மோடி வேணுமா வேணாமாங்கிற தேர்தல். அப்படிப்பட்ட தேர்தலில் கூட்டணி முறிச்சிட்டேன் ஆனா விமர்சிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு நாங்க விமர்சிக்க போறோங்கிறாங்க. அதாவது வெட்டுறதுக்கு முன்னாடி கொடுப்பீங்க பாருங்க ஒரு சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி இப்பதான் சொல்லவே ஆரம்பிக்கிறாங்க, நாங்க விமர்சிக்க போறோம் அப்படின்ட்டு. அவங்க தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஏறக்குறைய 21 23 தீர்மானம் நிறைவேற்றினாங்க. பாஜக என்கிற சொல்லே இல்லாம பொதுக்குழு தீர்மானத்தை நிறைவேற்றின கட்சியாக அதிமுக இருக்கிறது. அதுல 2-3 இடத்துல மோடியை வலியுறுத்துகிறோம்ங்கிறது இருக்கு. அதுல ஒண்ணு இந்த பாராளுமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அந்த தாக்குதலை தாக்குதல் என்று சொல்லுகிற துணிச்சல் கூட அதிமுகவுக்கு கிடையாது. அவர்கள் வெளிப்படையாக என்ன சொன்னாங்கன்னா, சம்பவத்தை கண்டிக்கிறோம் அப்படின்னாங்க. அப்ப அது ஒரு சம்பவமாக சுருக்கி பார்த்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தாக்குதலை கண்டித்து சஸ்பெண்ட் ஆன எம்பிக்கள்ல ஒரு எம்பி கூட அதிமுகவை சேர்ந்தவர் இல்லை அப்படிங்கிறதையும் நாம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக இதுவரைக்கும் 90களிலிருந்து 99லிருந்து அவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியையும் எந்த உறுதியையும் அவர்கள் காப்பாற்றியது கிடையாது. இன்னைக்கும் எதற்காக வெளியே வந்தோங்கிறத இந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் தெளிவுபடுத்தல. அந்த கூட்டணியை முறிச்சதுக்கான காரணத்தை அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல நின்னு ஜெயிக்கணும் அதுக்காக தமிழ்மணி சார் சொல்றாரே சார், அதுக்கு பிறகு உங்கள்ட்ட வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லணுமா? வந்ததே இந்த தேர்தலில் தோத்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும், அதுக்காக கூட்டணியை முறிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. இல்ல முதல்ல இந்த தேர்தலை பத்தி பேசுங்க. சரி, நன்றி திரு தசமத், உங்க நிறைவு பார்வை. அதாவது இந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது என்பதை விட அதிமுக அவங்க கட்சியை காப்பாற்றிக்கணுன்றது தான் அதில் முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எந்த நிலைக்கு ஆளாயிருக்கிறாங்கன்றதுக்கு சிவசேனா ஒரு உதாரணம். இன்றைக்கு சிவசேனா எப்படி சிதைக்கப்பட்டிருக்கிறது, அதே போன்று இன்றைக்கி நிதிஷ்குமார் மீண்டும் திரும்ப அங்கே போயிருந்தால் கூட கடந்த சட்டமன்ற தேர்தலில் சிராக் பஸ்வானை வைத்து அவர் நின்ற தொகுதியெல்லாம் தோற்கடித்து அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவரை சிதைத்தது யார் என்பதும் இன்றைக்கு கண் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சாட்சி. அதனால பிஜேபியோடு கூட்டணி சேரக்கூடிய கட்சிகள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படக்கூடிய ஒரு மோசமான நிலையிலிருந்து அதிமுக தற்காத்து கொள்வதற்காக வேண்டிய, அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்திலே சொல்லுவோம், தற்காத்து கொள்வதற்காக வேண்டியாவது முழுமையாக அவர்கள் இறங்கி களமாடணும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக மதச்சார்பற்ற இந்தியா கூட்டணி மிக தெளிவான வெற்றியை 40க்கு 40 பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிக்க நன்றி. ஏராளமான பார்வைகளை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.